May 31, 2006 64 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஸ்வீடனில் ஒரு வீட்டுக்குள்ளார உடச்சிக்கிட்டு போகிறாங்க. போய் அங்கே இருக்கிற 3 பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற சர்வர்ஸ் எல்லாத்தையுமே பிடுங்கி போட்டு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. நாங்கள் பைரேட்ஸ் பேயோட ஃபவுண்டர்ஸை அரெஸ்ட் பண்ணிட்டோம், இனிமேல் பைரேட்ஸ் பே ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கான்ஃபரன்ஸ் கொடுத்த அடுத்த 72 மணி நேரத்தில் பைரேட்ஸ் பே வெப்சைட் திருப்பி ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. ஜெயிலில் உட்காந்துட்டு இருக்கிற அந்த ஃபவுண்டர்ஸ் போலீஸ் கிட்ட சொல்கிறாங்க, சொன்ன மாதிரியே இப்போ வரைக்கும் பைரேட்ஸ் பேயோட வெப்சைட் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு. பைரேட்ஸ் பே இந்த ஃபவுண்டர்ஸை பிடிச்சி ஜெயிலில் போட்டதுக்கு அப்புறமாவும் எப்படி வெப்சைட் ஃபங்க்ஷனலாக இருக்கு? ஃபர்ஸ்ட் பைரேட்ஸ் பேனா என்ன, இவங்களோட வெப்சைட்ல என்ன இருக்குது, இவங்களை எதுக்கு போலீஸ் பிடிக்கணும், இவங்க வெப்சைட்டை ஏன் டேக் டவுன் பண்ணணும், இதை எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பைரேட்ஸ் பே அப்படிங்கிறது டோரண்ட் லிங்க்ஸை ஷோகேஸ் பண்ணுற வெப்சைட். இதுலேருந்து மோஸ்ட்டாக காப்பிரைட்டட் கண்டென்ட்டான மூவிஸ், டாக்குமெண்ட்ஸ், சாங்ஸ் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்காக மக்கள் யூஸ் பண்ணுறாங்க. இந்த வெப்சைட்னால நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து இந்த ஃபவுண்டர்ஸ்க்கு லாஸ் சூட் வந்திருக்கு. யூஸ்வலாக ஒருத்தவங்களுக்கு லாஸ் சூட் வந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ நம்ம ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க. ஆனால் இவங்க அப்படி கிடையாது. இவங்களுக்கு ஒரு லாஸ் சூட் வந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே அவங்க வெப்சைட்டில் போட்டு அவங்கள கலாய்ச்சி அது ஒரு மீம் டெம்ப்ளேட்டாக மாற்றிடுவாங்க. இவங்களுக்கு லா சூட் அப்படிங்கிறது ஒரு பேட்ச் ஆஃப் ஹானர் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க. இவங்களோட ஃபிலாசபி என்ன அப்படின்னா, காப்பிரைட் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்கக்கூடாது, இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கணும் அப்படிங்கிறது. இவங்க ஆப்ரேட் பண்ணுறதுனால நிறைய கம்பெனிஸ் லாஸ் பார்த்துச்சு. அதில் ஒரு கம்பெனி தான் ட்ரீம் ஒர்க்ஸ். ஒரு நாள் ட்ரீம் ஒர்க்ஸ் பைரேட்ஸ் பேக்கு ஒரு த்ரெட்டனிங் மெயில் அனுப்புறாங்க. ஷ்ரெக் 2 அப்படிங்கிற ஒரு மூவியோட லிங்கை நீங்கள் உங்களோட வெப்சைட்லேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பைரேட்ஸ் பே அவங்களோட வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரிப்ளை என்ன அப்படின்னா, Sweden is not a state in US. US laws doesn't apply here. For your information, no Sweden law was violated. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடியில் 2-3 கெட்ட வார்த்தையும் போட்டு திட்டி அமைச்சு விட்டுருக்காங்க. இப்போது இந்த ஃபவுண்டர்ஸோட நிலவரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க எல்லாருமே ஜெயிலுக்கு போயிட்டு 3 வருஷத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் சென்டென்ஸ் சர்வ் பண்ணிட்டு ஃபைன் கட்டிட்டு இப்போ திருந்தி மக்களாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஆனா இவங்க உருவாக்கின பைரேட்ஸ் பே அப்படிங்கிற வெப்சைட் இன்னும் ஃபங்க்ஷனலாக தான் இருக்கு. இவங்க நினைச்சாலுமே இந்த வெப்சைட்டை ஷட் டவுன் பண்ண முடியாது. ஏன்னா பைரேட்ஸ் பே டசன்ட் ஸ்டோர் காப்பிரைட்டட் கண்டென்ட் ஆன் இட்ஸ் ஓன். It just acts as a platform where people can share any type of content through magnetic link. இந்த ஃபவுண்டர்ஸ் போலீஸ் கிட்ட அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மேக்னெட்டிக் லிங்க் இவங்க வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும். அந்த ஃபைலை வச்சுக்கிட்டு யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் பைரேட்ஸ் பேவை ஹோஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த உலகத்தில் எங்கேருந்து வேணாலும் யார் வேணாலும் பைரேட்ஸ் பேவை ஹோஸ்ட் பண்ண முடியும். சப்போஸ் போலீஸ் ஒருத்தவங்களை பிடிச்சிட்டாங்கன்னா வேற ஒரு கண்ட்ரிலேருந்து வேற ஒருத்தவங்க இந்த வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க.